வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உணவு சாப்பிட்றோமோ அப்போல்லாம் செய்யணும். அதனுடைய கருத்து என்னன்னா, உணவு சாப்பிட்ற போது மனம் அந்த சுவையில ஈடுபட்டு செய்து உங்களுக்காக அந்த விழிப்பு நிலை விட்டு மறதி நிலைக்கு வருது. அந்த சமயத்துல இயற்கையில நடைபெறக்கூடிய இந்த உலக சுழல், அதனால ஏற்படக்கூடிய பூவாகிருஷ்ணத்தினால சதைகளெல்லாம் தொங்கி போறது, இவைகளெல்லாம் அதிகமாகும். அந்த நேரத்துல விழிப்பு நிலையும் அல்லது ஒரு காயகல்ப பயிற்சியும் செய்வோமையானால் அதுல இருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம் என்றதுக்காகத்தான் எப்போ உணவு சாப்பிட்றோமோ அப்போல்லாம் ஒரு தடவை செய்யணும்ன்றது. நீங்க மறந்துட்டீங்க ஒரு நாளைக்கு, பரவாயில்ல, அதனால அது செய்துதான் ஆகணும். ஆசனங்களை செய்யறதா இருந்தா இதை முதல்ல செய்து விடணும். அதன் பிறகு யோகாசனம் செய்யலாம். ஆனாலும் யோகாசனம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க. உடல்ல உள்ள நோய் தடுப்புக்காக அல்லது உடல்ல உள்ள நோயை குறைக்கிறதுக்காக, அதுக்கு தான் யோகாசனங்கள். அப்போ இந்த காயகல்பத்தும் ஒழுங்கா செய்துட்டு வந்தா அந்த நோய்கள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கே உண்டு. மேலும் சிரசாசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், ஹாலாசனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடியது உடலுக்கு. அவைகளெல்லாம் ஒரு நோயை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் செய்ய வேண்டியது. அப்போ நோய்க்கு மருந்து சாப்பிட்டா எவ்வளவு காலம் சாப்பிடலாம்? நோய் நீங்கிற வரைக்கும். அதற்கு மேல தேவையில்லை. அதே போலதான் அந்த ஆசனங்கள் எல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பதற்காக இல்லை. முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்ப தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொள்ளலாம். ஒரு சில நோய்களுக்கு அந்த நோய் தீர்ற வரைக்கும் செய்து முடிச்சிடணும். அதுபோல இப்போ சிரசாசனம் இருக்கிறது என்று வச்சுங்க, சர்வாங்காசனம் இவைகளெல்லாம் மேல தூக்கி விடுறோம் காலை. அப்ப என்ன, ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வளவும் கீழ் நோக்கி பாயும். மூளைய கீழே, அதாவது தலைக்கீழ வச்சிருக்கிற போது உடல்ல உள்ள ரத்தத்தினுடைய வெயிட் அவ்வளவும் மூளையில பாயும். மூளையில தான் அழுத்தம் கொடுக்கும் அந்த பிரஷர். அதனால லேசா இந்த டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டியூப்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் விரியத்தான் விரியும். அப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு 35-40 வயசுக்கு மேல சிரசாசனம் யாருமே செய்யக்கூடாது பொதுவா, அது தெரியறது இல்லை. அப்படி அதிகமாக நீடிச்சு செய்தவர்கள் எல்லாம் பல சிரமங்கள் தான் பட்டிருக்காங்க. அதே போல இந்த பயிற்சியில நீங்க காயகல்பம் போடும்போது சிரசுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் உண்டாயிடுது, சக்தியும் மேல உண்டாயிடுது. அதற்கு மேலாக ரத்தத்தினுடைய அழுத்தமும் தேவையில்லை. அப்போ ஓவர் ஒர்க் ஆகுது. அதனால அது தேவையில்லை. அதை எந்த நோய்க்காக சிரசாசனம் செய்யறீங்களோ, அல்லாது தலைவலி அல்லது மேல் பக்கம் ரத்த ஓட்டையின்மை, இவைகளெல்லாம் இதுல சரியாயிடும். இந்த தைராய்டு ஏற்றத்தாழ்வு அதனுடைய வேலை குறைவா இருந்தா அதெல்லாம் கூட இதுல சரியாயிடும். அதை விட வேகமாக செயலாயிடும். அதனால அந்த மாதிரி ஆசனங்களை மாத்திரம் தவிர்த்துட்டு சாதாரண உடல் பயிற்சி போல இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யலாம். இன்னும் லேசாக உங்களுக்கு உடல் பயிற்சி வேணுமானா இங்கே 2 விதமான உடல் பயிற்சி இந்த சங்கத்துல கத்துக் கொடுக்குறோம். நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ், லங் எக்ஸசைஸ். இன்னொன்று இந்த முதுகந்தண்டு எலும்ப ஒவ்வொரு பகுதியாக நல்ல திருப்பி ரிலாக்ஸ்டு பாஸ்டர்ல ஸ்ட்ரெயின் இல்லாத செய்யக்கூடிய பயிற்சி மகராசனம்னு ஒண்ணு இருக்கு. அத சுலபமா ஈஸியா ஒன்னும் காஸ்ட் இல்லாத கத்து கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு போட்டா அந்த 2 எக்ஸசைஸ் போதுமானது உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு. அத
அத மனதுல வச்சுக்கொண்டு அதிகமாக உடலுக்கு இயக்கம் கூட கொடுக்க கூடாது. ஒரு அளவோட தான் இருக்கணும் உழைப்பு கூட. அதனால